அவர் தான் சொல்றாரேம்மா, இப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு. அப்புறம் என்ன? இதெல்லாம் பெரிய அமௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ரம்யா. நீ சொல்ற மாதிரி இல்லீகலா விசாரிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. நாளைக்கு இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா பணத்துக்காக தான் இந்த கேஸை விசாரிக்கிறாருன்னு கதை கட்டி விட்டுருவானுங்க. அதான் பயப்படுறாரோ என்னமோ. அவர் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் சரவண ரொம்ப நம்பிட்டு இருந்தான். இப்போ அவன்கிட்ட என்ன சொல்றது? ஹே, ரம்யாவை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இப்ப பாரு. ஹே ரம்யா, டோன்ட் வரி. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணலனா என்ன, நான் இருக்கேன். இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம பேசிட்டு. போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். சில அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யற ஆளுங்களையும் தெரியும். அவங்க மூலமா எந்த ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன். இத நான் அந்த வேலைக்காரம்மாவோட பையனுக்காக பண்ணல, உனக்காக பண்றேன். ஓகே? மறுபடியும் நான் சொல்றேன்,